கொள்ளிடம் ஆற்றில் 2000 கன அடி நீர் திறப்பு. மக்கள் ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை கொண்டு செல்லவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் நெப்போலியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நெப்போலியன், விவரங்கள் என்ன? பத்மநாதன், தற்போது காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வீராணம் ஏரியை பொறுத்தவரை சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது. வீராணம் ஏரிக்கு தண்ணீர் செல்வதற்காக பொதுவாக காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீரானது திறக்கப்படும். அந்த வகையில் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காவிரியில் முக்கொம்பு மேலணைக்கு முன்பாக ஷட்டரில் வேலை பார்த்து கொண்டு இருப்பதால் தற்போது கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக கொள்ளிடம் ஆற்றில் இந்த காலகட்டங்களில் தண்ணீர் திறப்பு என்பது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் காவிரி வழியாக தண்ணீர் திறக்க முடியாமல் இருப்பதால் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இது வழியாக வீராணம் ஏரிக்கு செல்வதால் இந்த கொள்ளிடம் ஆற்றில் வழக்கத்தை விட தண்ணீரின் அளவு அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் குளிக்கவோ கால்நடைகளை அழைத்து செல்லவோ மற்ற விஷயங்களுக்காக துணி துவைக்கவோ செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. இது வெள்ள அபாய எச்சரிக்கை என்றெல்லாம் இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் எப்போதும் தண்ணீர் இந்த அளவிற்கு கொள்ளிடத்தில் அதிகமாக வராது. ஆனால் கூடுதலாக தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக துணி துவைக்கக்கூடிய தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்த கொள்ளிடம் கரையை ஒட்டி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கால்நடைகளை யதார்த்தமாக வழக்கம் போல் தண்ணீர் இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு சென்றுவிடக் கூடாது என்பதால் ஒரு எச்சரிக்கை செய்தியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். எனவே கொள்ளிடம் ஆற்றில் 2000 கன அடி நீர் அளவிற்கு தண்ணீரானது தற்போது சென்று கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் குளிக்கவோ அல்லது கால்நடைகளை ஓட்டி செல்லவோ வேண்டாம் என்கிற ஒரு அறிவுறுத்தலை மாவட்ட நிர்வாகம் வழங்கியிருக்கிறது. பத்மநாத், முழுமையான விவரங்களுக்கு நன்றி நெப்போலியன்.